ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு நைட்டி மெட்டீரியலில் நம்ம அனார்கலி டாப் வந்து சிம்பிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதா. இந்த நைட்டி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 3 மீட்டரும் 34 இன்ச் மாதிரி அகலமும் இருந்துச்சு. இதை வச்சு தான் நம்ம ஒரு சிம்பிளான அனார்கலி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லென்த்தில் 2 மடக்கி போட்டு, அகலத்துலேயும் இந்த மாதிரி 2 மடக்கி போட்டு 4 பீஸாக நம்ம மாற்றிக்கலாம். அதில் வந்து கீழ் பக்கத்துலேருந்து 34 இன்ச் லென்த் வச்சு இந்த பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு அம்பர்லா பார்ட்டாக வரும். ரிமைனிங் பார்ட் வந்து இதுதான். இது வந்து ஃபுல்லாக இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து எந்த பக்கத்தில் பாடியோட அளவுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம மடக்கி போட்டுக்கலாம். ஹேண்டுக்கும் இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நெக்கு இதே மெட்டீரியல் வச்சு தான் தைக்க வேண்டியது இருக்கும். நான் வந்து எனக்கு பாடியோட அளவு பார்த்திங்கன்னா 40 இன்ச் வைக்கணும். கஸ்டமரோட அளவு அதுதான். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பக்கத்தில் சரியாக இருக்கோ அந்த பக்கத்தில் பார்த்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த அகல பக்கத்தில் அந்த அளவு கரெக்டாக வர மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து நான் இந்த மாதிரி 4 மடக்கி போட்டுக்கிறேன். அகல பக்கத்தை இந்த மாதிரி 2 மடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவு வர மாதிரி இருந்துச்சு. இந்த மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வச்சு நம்ம கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து பாடியோட லென்த் பார்த்திங்கன்னா ஷோல்டர் டு இடுப்போட அளவு 14 இன்ச் தான். அதுக்கு வந்து தைக்கிறதுக்கு சேர்த்து ஒரு 15 இன்ச்சாக எடுக்கும்போது இங்கே மேலே வர அந்த பேலன்ஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு கழுத்து பீஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஷோல்டர் வந்து நான் ஒரு 4 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆம்கோல் வந்து 6 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கேன். நெக்கோட அளவு வந்து பேக் சைடில் 2.5 இன்ச், அதே மாதிரி முன்னாடி பக்கத்தில் 6 இன்ச் வச்சு கட் பண்ணிட்டேன். இந்த கரை வர பக்கத்தை 2 மடக்கி கை வச்சுக்கலாம். கை வந்து பஃப் ஹேண்ட் மாதிரி தான் வைக்கிறேன். அதுக்கு வந்து இதோட அகலம் பத்தலை. அதனால் ஒரு பக்கத்தில் இருந்து எடுத்து ஜாயின் போட்டுக்கிற மாதிரி நான் ஹேண்டு கட் பண்ணிக்கிறேன். ஹேண்டு வந்து ஒரு 8.5 இன்ச் மாதிரி இருந்துச்சு. நம்ம பஃப் வைக்கும்போது கொஞ்சம் லென்த்தியாகவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி பஃப் வச்சுக்கிற மாதிரி இந்த 8.5 இன்ச்சே வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அம்பர்லா பார்ட்டுக்காக 34 இன்ச் வச்சு 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. அந்த பீஸை இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கலாம் அகலத்தில் அப்படியே. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச் மாதிரி வச்சு நான் இடுப்போட பக்கத்துக்கு ஒரு பக்கத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி 12 இன்ச். இது இப்போ நான் 12 இன்ச் வைக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு 12 இன்ச் வச்சுருப்பேன். அதாவது அடுத்த கார்னர். இதுக்கு அந்த பக்கம் தெரிகிறது ஸ்ட்ரெயிட் கார்னர், அதில் இல்லை, இதோட ஆப்போசிட் சைடில் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அந்த கோடு வரைவேன் பாருங்கள். இதை நம்ம ஏற்கனவே ஒரு லைனிங் வந்து கட் பண்ணி காட்டின வீடியோவில் பார்த்துருப்போம். சேம் மெத்தடு தான். அதே வச்சு இந்த மாதிரி ஒரு மெயின் பீஸ்லேயும் நம்மளால் ஒரு அம்பர்லா கட்டிங் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும், ரொம்ப சிம்பிளாக. அதோட இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நைட்டிக்காக வர மெட்டீரியல் தான். இதோட ரேட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு 3 மீட்டர் ஒரே பீஸாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கிராஸில் வரைஞ்ச இந்த கோட்டை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெட்டீரியல், இந்த டிசைன் மெட்டீரியலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். என்னென்னா, நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த அந்த லைனிங் மெட்டீரியலை நான் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது எந்த பக்கம் வேணாலும் திருப்பி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக வந்து சென்டர் ஜாயிண்ட் போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த டிசைன் மாதிரி போட்டிருக்கிற இந்த டிசைனில் எந்த மாதிரி டிசைன், ஒன் சைட் ப்ளைனாக போட்டிருந்தாலே பார்த்திங்கன்னா இதை திருப்பி வைக்கும்போது ஒரு பக்கம் ப்ளைனாகவும் ஒரு பக்கம் டிசைனாகவும் வர மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறதில்ல. அதாவது ப்ளைன் அண்ட் டிசைன் சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பி வைக்கும்போது ஒரு பக்கம் வந்து மாறி வருது பார்த்திங்களா இந்த வீடியோவில். இந்த மாதிரி ஒரு இது வரும். நம்ம இந்த 2 ஸ்ட்ரெயிட் பக்கம் வந்தால் மட்டும்தான் சென்டரில் ஜாயின் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் தைக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் கஸ்டமர் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லலை. அதுக்காக என்ன பண்ணலான்னா, இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பீஸில் இந்த பீஸ்க்கு எந்த பக்கம் வந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த பக்கத்தை வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. இந்த ப்ளைன் பக்கத்தை இப்படி எடுத்து வச்சு நம்ம திருப்பினோன்னா இந்த பீஸோட ஒரு பக்கம் அதோடு வந்துடும். ரொம்ப ஈஸியாக இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து ஒரே கலர் அப்படின்னா நம்மளுக்கு அது தெரியவே போகிறதில்ல. அதனால அதை நம்ம எப்படி வேணாலும் எந்த பீஸ் வேணாலும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சு ஜாயின் பண்ண முடியும் 4 பீஸில். ஆனால் இந்த மாதிரி டிசைன் இருக்கும்போது
நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணணும். பழையபடி மறுபடியும் அதே மாதிரி பக்கத்தில் கட் பண்ணி வச்சிட்டா அது வந்து நம்மளுக்கு ரிஸ்க் ஆயிரும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதை கட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், 2 பீஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கரை பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸ்டிச் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா பேக் பீஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேக் பீஸ்க்கு ஒரு செப்பரேட் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலுக்கு நம்ம லைனிங் கொடுக்கல, ஏன்னா இதுவே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. அதனால கஸ்டமர் லைனிங் வேண்டான்ட்டாங்க. லைனிங் இல்லாமல் தான் இதை தைக்கிறோம். அதனால நம்ம கழுத்து பீஸ் வந்து தையல் போட்டு திருப்ப முடியாது, லைனிங்கில் திருப்புற மாதிரி செப்பரேட் பீஸ் அதுக்கு நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் மெத்தடு தான். அது ஒரு 1 இன்ச் 2 இன்ச் அதிகமாக வச்சு ஒரு பீஸை வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து மடக்கி அடிச்சு விட்றணும். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு தையல் போட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மடக்கி அடிக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு மடக்கி அடித்து விட்டுறணும். அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து நெக் ஸ்டிச்சிங்கு. நெக் வந்து தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணின உடனே நம்ம வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட ஷோல்டரை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து கைக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு கிளாத் வெட்டி வச்சுருந்தோம். அதாவது இந்த கையோட அகலம் பத்தலின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் பீஸ் ஜாயின் போட்டு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சுருக்கு வைக்கணுமோ, அதாவது ஃப்ளேட்ஸ் வைக்கணுமோ அந்த அளவு இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுக்கலாம். 2 கைக்கும் மடிச்சு அடிச்சுட்டு இதை வந்து நம்ம மெயின் பீஸோட கையை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். கை வந்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கையோட எண்டு பார்த்திங்கன்னா கரைப்பக்கம் தான். அந்த கரைப்பக்கத்துலேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவில் ஏற்கனவே மேலே வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதே சுருக்கோட அளவு கீழேயும் நம்ம அந்த 3/4 இன்ச் கேப்பில் நான் எப்படி இந்த வீடியோவில் காட்டியிருக்கணும் அது மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். அந்த நம்மளுக்கு வந்து இது இப்படி தையல் போடுறதுனால எலாஸ்டிக்கெல்லாம் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தையலே நம்மளுக்கு லாங் ஸ்டாண்டிங் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் சென்டர் பண்ணி 2 டாட் பிடிச்சிக்கலாம். டாட் வந்து ரொம்ப சன்னமாக பிடிச்சாலே போதும், ஒரு 2.5 இன்ச் நீளத்தில் பிடிச்சா போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அம்பர்லா பார்ட், அதாவது இடுப்பு போர்ஷன்லேருந்து வர கீழே வர பார்ட்டு, இதை வந்து இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயின் போட்டதுக்கப்புறம் இந்த பீஸை வந்து இந்த மெயின் பீஸோட ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் நம்மளோட பாடியோட அளவு என்னவோ அதை பார்த்துட்டு அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தான் அதை வந்து கட் பண்ணியிருப்போம். அதை வந்து வெளிப்பக்கமாக விட்டுட்டு நம்ம ஃபுல் டோட்டல் லென்த்துக்கும் சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். 2 சைடும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே எட்ஜை வந்து 4 மடக்கி போட்டோம்னா பார்த்திங்கன்னா இது வந்து 2 சைட்லேயும் இப்படி கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஃபேஷனில் தைக்கல. ஸோ இது வந்து ஒரே நார்மலாக தான் தைக்கிறோம். அதனால் வந்து அதை வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு க்ராஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டால் அது வந்து சென்டர் பார்ட்டு கூட ஈக்குவல் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸை சைடில் வச்சோம் இல்லையா, அதோட லென்த் பார்த்திங்கன்னா இதோட லென்த்தை விட அதிகமாக வரும். அதனால தான் ஃபுல்லாக அதை கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக ஒரு 3/4 இன்ச் அளவு வர மாதிரி, 1/2 இன்ச்சில் ஒரு 3/4 இன்ச் to 1 இன்ச் வர மாதிரி கூட இந்த மாதிரி பட்டையாக கீழே வந்து மடக்கி அடிச்சுக்கலாம். எப்படி பார்க்குறதுக்கு அது சரியாக இருக்கோ அது மாதிரி ரொம்ப ஈஸியாக மடக்கி அடிச்சுக்கலாம். டோட்டலாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதோட ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது ஒரு நைட்டி மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ண டாப்புங்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ரொம்ப சிம்பிளாகவும் அதோட சூப்பராகவும் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.